நீங்கள் நம்ம பார்க்குறது யூனிகானுங்க. யூனிகானில் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிராங்க் ஷாஃப்ட் பாருங்களேன் எந்த அளவுக்கு பெண்ட் ஆகிருக்குன்னு. அதே மாதிரி இந்த பிஸ்டன் பாருங்க உள்ள ஃபுல்லாகவே உடஞ்சிருக்கு. பிஸ்டன் ஃபுல்லாகவே உடஞ்சிருக்குங்களா? இது பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் செயின் நாய்ஸ், சில பேர் அந்த டைமிங் செயின் நாய்ஸ் வந்து சொல்லி கூட அப்படியே கண்டினியூவாகவே ஓட்டிகிட்டு இருப்பீங்க. டைமிங் செயின் சேஞ்ச் பண்ணாமல் அது என்ன கம்ப்ளைண்ட்னு கூட தெரியாது. அந்த சவுண்ட் அப்போ டைமிங் செயின் ரொம்ப லூஸாக இருந்தால் அந்த கேம் ஷாப் லுக் வரப்போ அந்த வீலில் வந்து டைமிங் வந்து மாறி இருக்கு. அப்படி மாறுறப்ப பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைமிங் ஆடுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த வால் வந்து ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்கன்னா பிஸ்டனை வந்து உள்ள டேமேஜ் வரும். பிஸ்டன் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா. இது வந்து வால் அடிச்சது ஃபர்ஸ்ட் வந்து வால் தான் அடிச்சிருக்கு, இன்லெட் வால்வும் அடிச்சிருக்கு, எட்ஜஸ்ட் வால்வும் ஆயிருக்கு. அப்போ டைமிங் மாறி தான் இந்த கை பெண்ட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுல கை எந்த அளவுக்கு பெண்ட் ஆயிருக்குன்னு. கிட்டு பாருங்களேன், கிட்ட எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்குன்னு தெரியுங்களா? இந்த ஸ்க்ரீன் வேற தான் போடணும், நீ புது கிட்டு தான் போடணும். கிராங்க் செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வால்வெல்லாம் பெண்ட் ஆகிருக்கும். இதில் லீக் செக் பண்ணலாம். பெட்ரோல் உள்ள ஊற்றினாவே உள்ள நிற்காது, ஏன்னா இந்த வால்வெல்லாம் பெண்ட் ஆயிடுச்சு. இன்லெட்லையும் லீக் ஆகும், எட்ஜாஸ்ட்லையும் லீக் ஆகும். தெரியுதுங்களா? ஏன்னா இந்த ரெண்டு வால்வுமே பெண்டு. ஓகே, பை.